குன்னூர் மாவட்டம் காங்கேயத்தைச் சேர்ந்த பெண்ணிற்கு காதல் திருமணம் செய்த விவகாரத்தில் திருமணத்திற்கு உதவி செய்த 100 நாள் வேலை செய்யும் தொழிலாளியை கடப்பாறையால் தாக்கி பெண்ணின் தந்தையான விவசாயி கொலை செய்துள்ளார். தொடர்ந்து இது குறித்தான வழக்கு தாராபுரம் கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் பெண்ணின் தந்தையான நடராஜுக்கு ஆயுள் தண்டனை விதித்தும் 6000 ரூபாய் அபராதம் விதித்தும் கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள உளிக்கல் பேரூராட்சி மாதாந்திர கூட்டம் தலைவர் ராதா மற்றும் துணைத் தலைவர் ரமேஷ், செயல் அலுவலர் செந்தில் குமரன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிலையில் தலைவர் ராதா, செயல் அலுவலர் செந்தில் குமரன் ஆகியோர் ஒரு தலைபட்சமாக செயல்படுவதாக கூறி துணைத் தலைவர் ரமேஷ் ஆதரவாளர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பித்தளைப்பட்டி ஸ்ரீ காளியம்மன் திருக்கோயிலில் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு 11ஆம் ஆண்டாக கோயில் வளாகத்தில் 10,001 கார்த்திகை தீபத்தை அப்பகுதியைச் சேர்ந்த பக்தர்கள் ஏற்றி வழிபாடு செய்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் குறித்து அவதூறாக இந்திய பாராளுமன்றத்தில் பேசிய பாஜக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்தும் அமைச்சர் பதவிகளில் இருந்து விலக வேண்டும், அமித்ஷாவை கைது செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி குறிஞ்சிப்பாடி ஒன்றிய நகர விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக குறிஞ்சிப்பாடி ரயில் நிலையத்தில் கடலூரில் இருந்து திருச்சி சென்ற பயணிகள் ரயிலை மறித்து 1 மணி நேரத்திற்கு மேலாக விசிகாவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் போலீசாருக்கும் விசிகாவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே கூடலூர் லேயர் கேம்ப் முல்லை பெரியாற்றில் இருந்து 18ஆம் கால்வாயில் பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிடக் கோரி தமிழக அரசுக்கு 18ஆம் கால்வாய் விவசாயிகள் கோரிக்கை மனு அளித்திருந்தனர். இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட தமிழக அரசு ஆணைப்படி தேனி மாவட்ட ஆட்சியர் ஹஜீவனா மற்றும் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் இருவரும் இணைந்து முல்லை பெரியாற்றில் இருந்து வினாடிக்கு 98 கன அடி தண்ணீர் வீதம் 30 நாட்களுக்கு தண்ணீரை திறந்து வைத்தனர். பாஜக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கர் குறித்து அவதூறாக பேசியதை கண்டித்து அரக்கோணம் ரயில் நிலையத்தில் பெங்களூரில் இருந்து சென்னை நோக்கி சென்ற லால்பாக் விரைவு ரயிலை விடுதலை சிறுத்தை கட்சியினர் 50க்கும் மேற்பட்டோர் ரயிலை மறித்து ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இத்தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படையினர் ரயில் நிலையத்தில் மறியலில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் கைது செய்தனர். இதனால் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உழவர் பெருந்தலைவர் ஐயா நாராயணசாமி நாயுடு அவர்களின் 40வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி அவர் மறைந்த இடமான கோவில்பட்டி பயணியர் விடுதியில் வைத்து தமிழ் விவசாயிகள் சங்க மாநில தலைவர் OA நாராயணசாமி தலைமையில் நடைபெற்றது. மேலும் இக்கூட்டத்தில் 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கூட்டத்தில் தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் தலைமையில் பொதுமக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 60க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களுடைய குறைகளை தெரிவித்ததோடு தாங்கள் கொடுத்த புகார் சம்பந்தமாக எடுத்த நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தனர். மேலும் இக்கூட்டத்தில் பொதுமக்கள் தவறவிட்டு 6 லட்சம் மதிப்பிலான 32 செல்போன்களை கண்டுபிடித்து உரிமையாளர்களிடம் காவல்துறையினர் ஒப்படைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி அருகே உள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் பாரம்பரிய உணவு திருவிழா கல்லூரி செயலாளர் ஜூலி செல்வ சுந்தரி தலைமையில் நடைபெற்றது. இந்த உணவு திருவிழாவில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தின் நாட்டு நலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் விஜய் ஆனந்தன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கல்லூரி மாணவிகள் தயார் செய்திருந்த பாரம்பரிய சிறுதானிய உணவுகளை பார்வையிட்டு ஆய்வு செய்து கல்லூரி மாணவர்களிடம் சிறப்புரையாற்றினர். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா தலைமையில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது.
இந்த விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து விவசாயிகள் விவசாயம் சார்ந்த தங்களுடைய கோரிக்கைகளை மாவட்ட ஆட்சியரிடம் எடுத்து கூறினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் அனைத்து நெல் கொள்முதல் நிலையங்களிலும் முறைகேடுகள் நடைபெறுவதாகவும் முறைகேடுகளில் ஈடுபடும் அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக ஏரி மற்றும் ஆற்று பாசன விவசாய சங்கம் மாநில தலைவர் விஸ்வநாதன் பேட்டியளித்துள்ளார். 38,000 ஹெக்டேரில் நெல் சாகுபடி செஞ்சுருக்காங்க. இந்த நெல்லை கொள்முதல் நிலையத்துக்கு விவசாயிகள் கொண்டு போனால் உடனே 17% தான் ஈரப்பதம் இருக்கணும், அதனால் நெல்லை காய வச்சு கொண்டு வாங்க அப்படின்னு அலகடிக்கிறாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுறாங்கன்னா 10% குறைச்சி எடுத்துக்கிறாங்க. அதேமாரி இப்படி காலதாமதப்படுத்துறதும் அலைக்கழிப்பதும் விவசாயிகள் கொண்டு போகிற நெல்லை சீக்கிரமாக கொள்முதலத்தில் போட முடியல. இதனால் காஞ்சி போனால் எடை குறைஞ்சி போகுது. இப்படி விவசாயிகளுக்கு பெரிய பிரச்சனை நெல் கொள்முதலத்தில் இருக்குது. இதனால் விவசாயிகள் பெரிய நஷ்டம் அடைகிறாங்க. அதனால் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உடனடியாக அனைத்து நெல் கொள்முதல்களையும் ஆய்வு செய்து உடனடியாக விவசாயிகள் போட்ட நெல்லை 3 நாளில் எடுக்கணும். 3 நாளில் எடுத்துகிட்டு உடனடியாக அடுத்தது அவங்களுக்கு பணப்பட்டுவாடா செஞ்சு கொடுக்கணும். அதுக்கு மாவட்ட ஆட்சியர் சரியான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கம் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய விவசாயிகள் நாகை மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கடுமையான பனிமூட்டம் நிலவி வருவதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். மேலும் ஏற்கனவே மழை காரணமாக சம்பா சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் வேதனை அடைந்துள்ள சூழலில் தற்பொழுது பெய்து வரும் பனி காரணமாக சூழ் கட்டும் பருவத்தில் உள்ள பயிர்கள் பாதிக்கும் என விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அடுத்த துருவம் கிராமம் அருகாமையில் உள்ள குளிக்கொல்லி பகுதியில் வசிக்கும் சுரேஷ் ரஞ்சிதா தம்பதியினர் வளர்த்து வந்த ஆட்டுக்குட்டியை அங்கு வந்த சிறுத்தை ஒன்று அவர்களது கண்முன்னே கடித்து தூக்கி சென்றுள்ளது. இதனால் சிறுத்தையை பிடிப்பதற்காக 3 டிராப் கேமரா பொருத்தப்பட்டுள்ளதாகவும் தற்போது சிறுத்தை பிடிப்பதற்காக கூண்டு வரவழைத்து சிறுத்தை பிடிக்கும் முயற்சியில் வனத்துறையினர் தற்போது தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் ஆட்டுக்குட்டியின் உரிமையாளர்கள் சிறுத்தையை விரைந்து அதிகாரிகள் பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். நாங்க செல்லமா வளர்த்திருந்த ஒரு ஆடு, அது குட்டி தூக்கின்னு போயிடுச்சு. அது அம்மா கீறிட்டு நாங்க அந்த குட்டியை தூக்கின்னு போறோம் இல்லைங்களா, நாங்க கத்துறதுக்குள்ள அம்மா தூக்கி விட்டுட்டு போயிடுச்சு. குட்டியை தூக்கின்னு ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ள உள்ள ஓடிடுச்சு. நாங்க முடிக்கினே போனோம், அப்பயும் அது விடல, அது தூக்கினே போயிடுச்சு. நாங்க கண்ணாலே பார்த்தோம். நாங்க கண்ணாலே பார்த்து சிறுத்தை பார்த்துட்டு தான் என் கண். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் டிசம்பர் 7ஆம் தேதி ஜப்பான் நாட்டிற்கு சென்று டோக்கியோ நியூஜென் கார்ப்பரேஷன் நிறுவனத்தில் பயிற்சி பெற்ற 7 மாணவிகள் பயிற்சி முடிவற்ற நிலையில் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். தொடர்ந்து நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் தேர்வாகி ஜப்பான் சென்று திரும்பிய 7 கல்லூரி மாணவிகளுக்கு தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மதுரையில் இருந்து ஏர் இந்தியா விமானம் மூலம் சென்னை விமான நிலையத்திற்கு நடிகர் தனுஷ் வந்தடைந்தார். இந்நிலையில் தனுஷை கண்டவுடன் செய்தியாளர்கள் வீடியோ எடுக்க முற்பட்ட பொழுது அவரது பாதுகாவலர்கள் தடுத்ததால் சற்று அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ள நிலையில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வெண்ணந்தூர், குருசாமிபாளையம், புதுப்பட்டி, நாமகிரிப்பேட்டை ஆகிய பகுதிகளில் இரவு சுமார் 2 மணி நேரம் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. மேலும் கடும் குளிர் விலகி சீரான நிலை மாற்றத்தால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்துள்ள புதுச்சத்திரம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பாலத்தின் மீது லாரி ஒன்று பழுதாகி நின்ற நிலையில் ஓசூரில் இருந்து திருநெல்வேலிக்கு தக்காளி லோடு ஏற்றி வந்த ஈச்சர் வாகனம் ஒன்று அதிவேகமாக லாரியின் பின்புறத்தில் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் ஓட்டுநரும் ஈச்சர் வாகன ஓட்டுநரும் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினர். மேலும் சம்பவ இடத்திற்கு விரைந்த புதுச்சத்திரம் போலீசார் விபத்து குறித்து வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார் கோவிலில் புவிகாப்பு அறக்கட்டளை சார்பில் காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்து ஆலோசனை கூட்டம் நிர்வாக அறங்காவலர் இரணியன் தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் இக்கூட்டத்தில் மக்களிடம் காலநிலை மாற்றம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, வரும் 2025ஆம் ஆண்டில் மாவட்டத்தில் 10 லட்சம் மரக்கன்றுகள் நடுவது உள்ளிட்ட பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக புவிகாப்பு அறக்கட்டளை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புவிகாப்பு அறக்கட்டளை சார்பாக
கடந்த 2 மாத காலமாக 60,000 மரக்கன்றுகளை விவசாயிகளிடம் வழங்கி வருகிறோம், நடவு செய்து வருகிறோம், அதை கண்காணித்து வருகிறோம். மேலும் இந்த மாவட்டத்தில் 10 லட்சம் மரக்கன்றுகளை நடுவதென இன்று ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுத்திருக்கிறோம். 10 லட்சம் மரக்கன்றுகளையும் தனியார் இடங்களில் அவரவர்கள் வீடுகளில் தோட்டங்களில் நடவு செய்ய இருக்கிறோம். சந்தன மரம், செம்மரம், வேங்கை, மகோகனி, ரோஸ்வுட், மஞ்சக்கடம்பு போன்ற விலை உயர்ந்த மரக்கன்றுகளை கொடுக்க இருக்கிறோம். பழமரக்கன்றுகளை நடவு செய்ய இருக்கிறோம். டெல்லியில் நடைபெற்ற சர்வதேச மன எண் கணித போட்டியில் 3ஆம் இடம் பிடித்த மயிலாடுதுறை மாவட்டம் செம்மனார் கோவில் சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்களுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் வாழ்த்தி பாராட்டு தெரிவித்து சால்வை அணிவித்து பரிசு வழங்கினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் மாணவர்கள் சர்வதேச அளவில் 3ஆம் இடம் பிடித்தது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளனர். இவன் பெயர் கலைராம். நாங்கள் 2 வருஷமா அபாக்கஸ் கற்பித்தோம். இப்பொழுது டெல்லியில் நடந்த காம்படிஷனில் 6,000 பேரில் நாங்கள் இன்டர்நேஷனலில் 3ஆம் பரிசு வாங்கினோம். அடுத்த தடவை இந்த காம்படிஷன் நடந்தால் நாங்கள் சாம்பியன் பிரைஸை வாங்குவோம். கரூர் அருகே உள்ள மணல்மேடு பகுதியில் உள்ள அம்மன் ட்ரேடர்ஸ் என்ற தனியார் டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது குறித்த தகவலின் அடிப்படையில் அங்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் இது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.